இன்றைய நாளுக்கான டிவோஷன் தேவனின் நன்மையும் இரக்கமும். சங்கீதம் 23:6. இந்த வேத பகுதியில சங்கீதம் 23ல நமக்கு நல்ல தெரிஞ்ச பகுதி தான் இது. மெய்ப்பனின் சங்கீதம் இல்ல தாவீதின் சங்கீதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதோட கடைசி வசனத்தை தான் நம்ம இப்ப தியானிக்க போறோம். ஒரு நாள் ஒரு சிறுவன் தூங்குறப்ப அவங்க அம்மாட்ட எப்பயும் வசனம் கேட்டுட்டு தூங்குவான். அன்னைக்கு அவங்க அம்மா 23ஆம் சங்கீதத்தை அந்த குட்டி பையனுக்கு வாசிச்சு காண்பிக்கிறாங்க. அப்போ அவன் தன் தாயிடம் கேட்கிறான், அந்த ஆடுகளை பாதுகாக்கிறதுக்கு அந்த மேய்ப்பர் வைத்திருந்த காவல் நாய்களோட பெயர் என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ அவன் தாய் சொல்றாங்க, அந்த ஆடுகளை பாதுகாக்கிறபடி அப்படிலாம் எந்த காவல் நாயும் ஆண்டவர் வைக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த நல்ல மெய்ப்பர் அந்த ஆடுகளை எப்படி பாதுகாத்திருப்பாரு அப்படின்னு அந்த சிறுவன் அம்மாட்ட கேட்குறான். அந்த தாய்க்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியல. அந்த சிறுவன் தூங்கிடுறான். மறுநாள் காலையில எந்திரிச்சோன்னே ரொம்ப பரபரப்பா எந்திரிச்சோன்னே அவன் அம்மா கிட்ட வந்து சொல்றான், அந்த காவல் நாய்களோட பெயரை நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்னவா இருக்கும்னு சொன்னோன்னே என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு பேரு நன்மையும் இரக்கமும் அப்படின்னு சொல்றான். நம்முடைய நீதியோ இல்லை சுயமான பிரயாசங்கள்னாலேயோ இல்லை சுய ஞானத்தினாலேயோ சாமர்த்தியத்தினாலேயோ அல்ல, கர்த்தருடைய நன்மையும் இரக்கமும் அவருடைய ஆடுகளாகிய நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. நன்மையும் இரக்கமும் நமக்கு பின்னாலேயும் முன்னாலேயும் எல்லா பக்கத்துலேயும் நம்மளை காக்கும்படி தேவன் நியமித்திருக்கிறாரு. அது ஒரு இரு தூதர்கள் போல நம்ம வாழ்க்கையில இந்த நன்மையும் இரக்கமும் செயல்படுது. பரிசுத்த தூதர்கள் எப்பக்கமும் சூழ்ந்திருக்கிறப்ப நம்ம பாதுகாக்கப்படுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நன்மை. தேவ நன்மைனா என்ன? அது இங்கிலீஷில் அதோட மீனிங் எப்படி டிரான்ஸ்லேட் ஆயிருக்குன்னா மிக சிறந்தது அப்படின்னு டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. நம்ம வாழ்நாளெல்லாம் நம்ம தேவனின் அன்பு அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நன்மையானதை தந்து அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பி வாழ்றப்ப இந்த தேவ நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். ரெண்டாவது தேவ இரக்கம். நம்ம நல்ல மெய்ப்பரை உண்மையாக பின்பற்றி கொண்டிருப்போம்னா நமக்கு அந்த இரக்கம் நம்மளை தொடரும். அந்த வசனத்தில் நன்மையும் கிருபையும் தொடரும்னு எழுதப்பட்டிருக்குல்ல, இது ரெண்டு மட்டும் தான் நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கு. இங்கிலீஷில் கிருபை அப்படிங்கிறதுக்கு இரக்கம் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. நம்ம பாவங்களை தேவன் நமக்கு மன்னித்திருப்பது அவர் நம்மேல வைத்திருக்கிற இரக்கம் மட்டும்தான். தேவனுடைய இரக்கம் நமக்கு இல்லைன்னா நம்மளுடைய மிதமிஞ்சிய பெருமையாக இருக்கலாம், முரட்டாட்டம், இதனால நம்ம வெகு காலத்துக்கு முன்னமே பாதாளத்தில் போயிருந்திருப்போம். இரக்கம் நம்மளை பாதுகாத்து வச்சிருக்கு. இம்மட்டும் தாங்கியது தேவனுடைய இரக்கம் மட்டுமே. அப்போஸ்தலனாகிய யூதா கர்த்தருடைய ரகசிய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படின்னு சொல்றாருல, அதுவே தேவனுடைய இரக்கம் தான். நம்ம எடுத்துக்கொள்ளப்படுறதே ஒரு இரக்கம். அவருடைய ரகசிய வருகைக்கு காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அது ஒரு இரக்கமா ஆண்டவர் கொடுத்திருக்காரு. பரிசுத்த தூதர்கள் நம்மளை பாதுகாக்கிறப்ப நம்ம துணிகரமான பாவம் செஞ்சோன்னா நமக்கு தூதர்களுடைய காவல் இருக்காது. எப்பயுமே நாம் கர்த்தரில் நம்பிக்கை வைத்திருப்பதால் தான் நாம் அசைக்கப்படாமல் இந்த நாள் வரை பாதுகாக்கப்படுறோம். நாம் தேவ இரக்கத்தை நோக்கி இருக்கும்போது எந்த சூழ்நிலையிலும் அசைக்கப்படாமல் இருக்க முடியும். தேவனே, நன்மையும் கிருபையும் என்னை தொடரட்டும். ஆமேன்.